நுங்கம்பாக்கத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு கற்கோடியம்மன் திருக்கோயிலை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இந்த அம்பாள் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 250-300 வருஷம் பழமையான கோவில் இது. இந்த அம்பாலோட சிறப்பு அப்படின்றத இப்போ நான் முதல்ல சொல்லிடுறேன் என்னன்றது. இந்த அம்பாள் பார்த்திங்கன்னா 3 ஊருக்கும் கிராம தேவதையாக விளங்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இது நுங்கம்பாக்கம்ன்றது இப்போ ஒரு சிட்டியாக தான் எல்லாருக்குமே தெரியும். இந்த நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், சேட்பட் இந்த 3 ஊருக்கும் இவங்க தான் கிராம தேவதை. இந்த கிராம தேவதைன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்தந்த ஊருக்குள்ள முதன்மையான விஷயம் இவங்களுக்கு தான் பண்ணுவாங்க. எந்த ஒரு திருவிழா நடத்துகிறதும் சரி, பொங்கல் வைக்கிறதும் சரி, இப்போது வழக்கமாக போனீங்கன்னா நம்ம குலதெய்வத்துக்குலாம் நம்ம எப்படி பண்ணுறோமோ அந்தந்த ஊரில் இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கிராம தெய்வதைகளுக்கு தான் முதன்மையான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த அம்மன் விளங்கியிருக்காங்க. இந்த அம்பாள் இந்த ஊரில் எதற்கு இங்கே அமர்ந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட தெரியாத நோய்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஆட்டி படைச்சிட்டு இருந்தது. ஒரு 250-300 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த அம்பாள் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஒரு வியாழக்கிழமை தினத்தில் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. இந்த அம்பாள் பேர் பார்த்திங்கன்னா முதல்ல கார்கோடி அம்மன் தான் இந்த அம்பாளோட பேர். கற்கோடி அம்மன்றது மருவி இப்போ வந்திருக்கு. கார்கோடி அம்மன் அப்படின்னா என்னென்னா, கார்கோடகன் பாம்பு. இந்த அஷ்ட நாகங்களில் முதன்மையான நாகம் இந்த கார்கோடகன். இந்த கார்கோடகனோட நஞ்சையை இந்த மருந்தாக பயன்படுத்தி இந்த நோய்களெல்லாம் குணப்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அது கார்கோடி அம்மன் அழைச்சிட்டு வந்தாங்க. இப்போ காலப்போக்கில் இது கற்கோடி அம்மன் இப்போ கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க எல்லோரும்.